நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும் என்று அங்கே சொல்லப்படுகிறது. கண்களை மூடுவோம். பரிசுத்தம் உள்ள பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை பரிசுத்த ஆவிக்குள்ளாக கொடுக்கத்தக்கதாக வீணான காரியம் ஒன்றையும் வலம்பாதபடிக்கு ஆண்டவரே அடியானை பாதுகாத்து பரிசுத்த ஆவிக்குள்ளாக வழிநடத்தும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். கேட்கிறவர்களும் காதுள்ளவர்களாக கேட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வருகைக்கு தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளவும் ஏறியவர்களையும் ஆயத்தப்படுத்தும்படியான அந்த சுவிசேஷ பணிகளை செய்யவும் உதவி செய்யும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். நன்றி தகப்பனே. இந்த வேண்டுதலை என்னுடைய இரட்சகரின் பெருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக எடுக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கவனியுங்கள் அன்பானவர்களே, இந்த நாங்கள் இது ஒரு கடைசி காலம் என்று சொல்லப்படுகிறது. ஏன் இது கடைசி காலம் என்று நாங்கள் திருச்சபைகளுக்கு அறிவித்து வருகிறோம் என்று சொன்னால், நாங்கள் எங்கட இடதுங்களில் போய் நாங்கள் எங்கெங்கெல்லாம் காரியம் செய்கிறோமோ, ஊழியம் செய்கிறோமோ, அல்லாட்டி துண்டு பிரதி கொடுக்குறோமோ, அது யாராக இருந்தாலும் நாங்கள் கடைசி காலம் என்று தான் சொல்லுகிறோம். அந்த கடைசி காலம் ஏன் என்று சில பேர் என்ன செய்வார்கள் என்றெல்லாம் கேட்பார்கள். ஏன் இது என்ன கடைசி காலம் என்று ஏளனப்படுத்துகிறவர்களும் இருக்கிறார்கள், அதுக்குள்ள கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். என்னென்னு இதென்ன கடைசி காலம் என்று சொல்லுகிறார்கள், கடைசி காலம் என்றால் இப்போ என்ன என்ற அளவுக்கு இப்போ கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளேயும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அப்படியான காரியங்கள் போயிருக்கிறத நீங்கள் காணலாம். அப்போ அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே 39வது ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள் என்று சொல்லப்படும். அப்போ உணர்வுன்றது என்ன இல்லை, இப்போ பைபிளில் தரப்பட்டிருக்கிறது ஆண்டவர் தந்திருக்கிறார் ஒரு உணர்ந்து கொள்ளும்படியாக. இப்போ 2000 வருஷத்துக்கு, அதாவது 1900 முதலாம் நூற்றாண்டில் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் எங்களுக்கு அப்போ தந்திருக்கிறார் என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது இந்த காரியத்தை சொன்னார். அப்போ சொல்லேக்குள்ளேயே அது எங்களுக்கு கடைசி காலம் ஸ்டார்ட் ஆகிடும்டா. பரிசுத்த ஆவியானவர் அங்கே 120 பேருக்கு மேலே ஊத்தேக்குள்ளேயே அது கடைசி காலம். அது யோவேல் 2ஆம் அதிகாரம் அங்கே 28-29 வசனத்தில் சொல்லப்பட்டது இங்கே நிறைவேறுது. அப்பயே எங்களுக்கு என்ன, பரிசுத்த ஆவியானவர் வந்ததுக்கு பிற்பாடு எங்களுக்கு கடைசி காலம்ன்றது உனக்கு ஏண்டா. அங்கே யோவான் 16ஆம் அதிகாரத்தில் 9, 10, 16 வசனத்தில் சொல்கிறார், அங்கே நான் போய் ஒரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேன், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் அங்கே நியாய தீர்ப்பை குறித்தும் உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அவர் வந்தால் தான் எங்களுக்கு இந்த கடைசி காலத்தினுடைய ஸ்டார்ட் ஆரம்பம். அப்போ அதைத்தான் அங்கே 120 பேருக்கு மேல் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் அங்கே ஊற்றப்பட்டதுக்கு பிற்பாடு அது கடைசி காலத்தில் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. அப்போ இதைத்தான் அங்கே நாங்கள் கடைசி காலத்துக்கு உச்சத்துக்கு வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். அப்போ கடைசி காலம். அப்போ இப்போ நாங்கள் வந்திருக்கிறது கடைசி காலத்தின் உச்சம். இப்போ உங்களுக்கு தெரியும், அங்கே ஏதேன் தோட்டத்துக்குள்ளே போய் அங்கே பாம்பு தான் என்ன செய்தது, சர்ப்பம் என்ன செய்தது, வஞ்சித்தது. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்துக்கு வரைக்குள்ள அது பலிச்சர்ப்பமாக வருகிறது. அப்போ என்ன செய்தண்டா, அங்கே இருந்து சாப்பிட்டு ஒவ்வொருத்தரையும் பாவங்களுக்குள்ள விழுத்தி 6000 வருஷத்துக்கு பிற்பாடு வெளிப்படுத்தல என்னென்று வருகிறதாம், அங்கே பலிச்சர்ப்பம் என்று வருகிறது. அப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால், சர்ப்பமாக இருந்தது எப்படி பலிச்சர்ப்பமாக மாறினது. அப்போ அவ்வளவுக்கு அது வஞ்சித்து கொண்டே வருகிறது. வஞ்சித்து கொண்டு வந்துதான் என்ன செய்கிறது, அங்கே அது பலிச்சர்ப்பமாக மாறுகிறதை காணலாம். அப்போ சர்ப்பமாக இருந்தது பலிச்சர்ப்பமாக மாறுகிறது. அப்போ இப்போ இது கடைசி கட்டத்தினுடைய உச்சத்தில் நாங்கள் இருக்கிறோம் அன்பானவர். இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ எங்கட காலத்தில் நாங்கள் இப்போ இருக்கிற இந்த உயிரோடு இருக்கிற காலத்தில் அங்கே இஸ்ரவேல் வந்து நாடு உருவாகும் என்று ஆண்டவர் சொன்னார். அங்கே இதே அதிகாரத்தில் இருக்கிறது 32, 33 வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அத்திமரம் துளிர்விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிட்டு சொன்னார். அப்போ அத்திமரம் இஸ்ரவேல் தேசத்திற்கும் அத்திப்பழம் இஸ்ரவேல் அந்த இஸ்ரவேலருக்கும் குறிப்பிடப்படுகிறது. அங்கே எரேமியா 23ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இந்த இது இருக்கிறது. அப்போ எங்கட கண்ணுக்கு முன்னாலேயே வேத வாக்கியம் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் நாங்கள் கடைசி காலத்தின் உச்சத்தில் இருக்கிறோம். அடுத்தது இப்போ இது கணக்க இருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் சொல்றார் சகரியாவிலே அங்கே 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்றார், எருசலேம் மீண்டும் என்ன செய்யப்படுமாம், தன் ஸ்தானத்தில் கட்டப்படும் என்று சொன்னார். அப்போ எருசலேம் தன் ஸ்தானத்தில் எப்போ கட்டப்பட்டது என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், அநேகமானவர்களுக்கு அங்கே நாடு கிடைச்சது 48ஆம் ஆண்டு என்று சொன்னால், அங்கே எருசலேம் பிடிபடவில்லை. 67ஆம் ஆண்டு தான் என்ன செய்யப்பட்டது, யோர்தானிடம் இருந்து எருசலேம் வந்து 6 நாள் யுத்தத்தில் இஸ்ரவேலர்கள் கைப்பற்றார்கள். அப்போ அதை கொண்டு வந்தவர்கள் எருசலேம் அது வரைக்கும் என்ன செய்யவில்லை, தலைநகரமாக ஆக்கப்படவில்லை. அங்கே ஏனென்று சொன்னால், அது அங்கே எருசலேம் நகரம் இருந்தது, ஆனால் தலைநகரமாக ஆக்கப்படவில்லை. அது அப்போ இஸ்ரேல் நாட்டுடைய டெல்லவி தான் என்ன தலைநகரமாக இருக்கிறது. அப்போ அதே
அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற வேணும் என்று சொன்னா ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை அந்த காலங்கள் நிறைவேற வேண்டும். அது அப்ப எப்ப வந்ததுன்னு சொன்னால் அரசியலுக்கே பழக்கம் இல்லாதவர், தொழிலதிபராக இருந்தவர், அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக அங்கே டொனால்ட் ட்ரம்ப் வந்திருந்தார். அவர் இந்த இதுல அரசியலுக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு ஆள், அரசியலில் பங்கும் இல்லை, அரசியல் ஆனால் தொழிலதிபராக இருந்தவர். 2018ஆம் ஆண்டு அவர் எடுத்த முடிவு என்ன? எருசலேம் தலைநகரமாக்கப்படுது. அப்ப அது 2வது தீர்க்க தரிசனம் என்ன? இப்ப தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டு வருகிறது. அப்ப நாங்கள் இதை என்ன செய்கிறோம் என்று சொன்னால் உணர்வில்லாமல் இருக்கிறோம். இப்ப பைபிள்ல இப்படி இருக்கு என்றதை நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் உணர்ந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், இப்ப ஆரம்பங்களில் இப்ப நாங்கள் ஹாஸ்பிட்டல்களுக்கு போனா என்ன நடக்கும்? வைத்தியர் சொல்லுகிறார், நீங்கள் போதிய அளவு என்ன இல்லை, நித்திரை இல்லை. ஏன் நித்திரை இல்லை? நாங்கள் இரவிரவாக வெளிச்சத்தில் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். இப்ப லைட்களை போட்டுட்டு இருக்கிறோம். அப்ப ஆண்டவர் ஆரம்பத்தில் என்ன செய்தார்? இரவில மிருகங்களுக்கு டைமை கொடுத்து வெளியில திரியும்படியாகவும் அங்கே மனுஷர்களுக்கு நல்ல உறக்கத்தையும் ஏற்படுத்தி விட்டார். அப்ப கரண்டுகள் இல்லை. இப்ப இதுல இருந்து கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்பாக கரண்டுகள் இல்லை. அப்ப கரண்ட் இல்லாதபடினால ஒரு 500-600 வருஷத்துக்கு முன்பாக கரண்டுகள் இல்லை. அப்ப அப்படியே கரண்ட் இல்லாத இருந்தபடினால விளக்க கொளுத்தி என்ன செய்வோம்? நேர காலங்களோடு எங்களுடைய உணவுகளை சாப்பிட்டுட்டு வேலைக்கு படுத்துருவோம். அப்ப வடிவா என்ன செய்யும்? ஆக்களும் ஆரோக்கியமா இருந்தார்கள். அப்ப ஒரு டென்ஷனும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை, வடிவாகத்தான் எல்லாரும் இருந்தார்கள். அப்ப அப்படி இருந்தவரைத்தான் யார் அங்கே அந்த காலம் நிறைவேறிய பொழுது என்ன நடந்தது? அங்கே தோமஸ் அல்வா எடிசனை அங்கே ஒழுப்பி அவர் என்ன செய்தார்? குமிழ்வெல் போல கண்டுபிடிச்சு கரண்டுகளை கண்டுபிடிச்சார். இப்ப அண்டையில இருந்து இன்று வரைக்கும் என்ன இல்லை, ஆக்கள் இல்லை, என்ன நித்திரை இல்லை. ஏன்? தோமஸ் அல்வா எடிசன் தான் என்னத்தை கண்டுபிடிச்சார்? அப்ப குமிழ்வெல் போல கண்டுபிடிச்சார். அப்ப அவர் வந்ததுல இருந்து அவர் என்ன வெளிச்சத்தை உண்டு பண்ணி விட்டார். வெங்கட ஓரளவான வயசு காலத்துல என்ன செய்யப்பட்டது? 9 மணியோட அந்த டிவி சேனல் எல்லாம் என்ன செய்யப்படும்? அங்க அந்த சோப்பு கோடுகளும் அதுல நீங்க ஒன்று இருக்கு நெடுகளும் விடியும் வரைக்கும் அது என்ன செய்யவா இருக்கும்? 4 மணி வரைக்கும் நீங்க அந்த கூவுற சத்தமே கேட்டு கொண்டு இருக்கும். அப்ப என்ன 9 மணியோட நாங்க எல்லாரும் போய் என்ன செய்வோம்? படுத்துடுவோம். அப்ப ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப இது காலப்போக்கில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் அப்படியே என்ன செய்யப்படுது? அங்கே அது 24 மணித்தியாலமாக இப்ப ஒரு 6 மணித்தியாலம் 8, 10, 11 மணி என்று போட்டு பேருந்து கடைஞ்சா பேருந்து விடிய இரவு பகல் என்று இல்லாமல் 24 மணித்தியாலம் அந்த ஸ்டேஷன் என்ன செய்கிறது? வேலை செய்கிறது. அப்ப அந்த 24 மணித்தியாலம் வேலை செய்யுது என்று சொன்னால் இப்ப எல்லார் வீட்லயும் சில தனித்தனி டிவியில என்ன செய்யறாங்க? வைக்கிறாங்க. போனோல் என்று சொன்னா என்ன செய்யறார்கள்? எல்லாம் தனித்தனியே வைத்திருக்கிறார்கள். அப்ப தனித்தனியே வைத்திருக்கும் பொழுது என்ன செய்ய முடியாது? அப்ப அவர்களுக்கு நித்திரை இருக்காது. அப்ப எங்களோட சரீரம் எப்படியாக கெடுக்கப்படுகிறது? அப்ப இதுதான் கடைசி காலத்துக்கு உச்சம் என்று பைபிள் சொல்லுகிறது. இப்ப நீங்கள் அங்க என்ன தானியேல் 12ஆம் அதிகாரம் 1-2வது வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்க எப்ராஹிம் காற்றை மேய்ந்து பொய்யை வார்ப்பிக்கிறது என்று சொன்னார். பொய்யை வாய்ப்பிருக்கின்ற எப்ராஹிம் காற்றை மேய்ந்து சொன்னால் என்ன? அதாவது எங்களோட அந்த காத்து வழியாக எங்களுக்குள்ள என்ன வருகிறது? போனுக்குள்ள என்ன வருகிறது? மெசேஜ்கள் வருகிறது. அப்ப அதை என்ன செய்யப்படுது? நாங்கள் ஒரு காரியத்தை பார்த்து கொண்டிருக்க அந்த சைட்ல வெட்டி அவன் ஒரு காரியத்தை கொண்டு வந்து போட்டு கொண்டிருப்பான். அப்ப நாங்கள் இதை பார்க்கப்படுறதை விட்டு இப்ப இந்த பார்க்க கூடாது என்ன செய்வோம்? இப்படி பார்த்து தான் என்ன செய்கிறோம்? விடிய காலமே நாங்கள் எழும்பி என்ன செய்கிறோம்? காரியங்களை ஆக்களை வெளியில வந்து பார்க்கும் பொழுது ஆக்கள் என்ன மாதிரியாக இருக்கிறது? முகம் எல்லாம் வீங்கி ஆக்கள் எல்லாம் ஒரு என்ன செய்கிறது? வேற ஒரு கோணத்துல நிக்கிற மாதிரி இருக்கிறது. அப்ப சில நேரம் யோசிக்கலாம், இவரை இரவடிச்ச என்ன சாராயமோ இல்லை கஞ்சாவோ இல்லை எதுவும் அடிச்சு இப்ப காலமா பார்க்க எப்படி இருக்கிறது? ஒரு பெரிகாரன் மாதிரி இருக்கு. ஏன்? அந்த நித்திரை எங்களுக்கு என்ன செய்யவில்லை? போதிய அளவு இல்லாதபடியினால தான் அந்த காரியம் ஏற்படுகிறது. அப்ப இது கடைசி காலத்துல உச்சமாக வேதம் சொல்லுகிறது. அப்ப ஒவ்வொரு காரியமும் ஆண்டவர் ஒவ்வொன்றை தந்திருக்கிறார் அன்பானவர். அப்ப இதை நான் கடைசி காலம் என்பதற்கு உணர்வில்லாமல் இருக்கிறோம். இது கடைசி காலம். இப்ப நாங்கள் வெக்கை என்று சொல்லுகிறோம். இந்த வெக்கையை இன்னொரு உலகத்தான் வந்து கதைக்கும் பொழுது நாங்களும் சேர்ந்து என்ன செய்கிறோம்? இது வெக்கையாத்தான் இருக்குது, சரியான வெக்கை என்று சொல்லுகிறோம். ஆனால் அந்த உலகத்தானுக்கு நாங்கள் எடுத்து சொல்லுவதற்கு என்ன செய்யவில்லை? நாங்கள் முற்படவில்லை. அவனோட சேர்ந்து நாங்களும் என்ன செய்கிறோம்? உலக பிரகாரமாகவே கதைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வெக்கை எப்படி வருகிறது என்றதை ஏன் நாங்கள் சொல்லாமல் இருக்கிறோம்? ஆண்டவர் உங்களுக்கு தெரியும், 3 விதமான காரியத்தை இந்த பூமிக்கு அழகாக உண்டு பண்ணி வைத்திருந்தார். ஒன்று வாட்டர் கனாப்பி என்று சொல்லி, அதாவது தண்ணீரினால் நிரப்பப்பட்டு மேகத்திலே. அடுத்தது ஓசோன் படலம். அதுக்கு அடுத்தது என்ன? அங்கே காந்தப்புலம். இந்த காந்தப்புலத்திலே தான் இந்த பூமி என்ன செய்கிறது? தாங்கி சுத்தி கொண்டிருக்கிறது. அப்ப இந்த காந்தப்புலம் இல்லைன்னு சொன்னா நாங்கள் எல்லாம் என்ன செய்வோம்? பொலண்டு கொட்டுட்டு போவோம். காந்தப்புலம் இல்லைன்னா பூமி சுத்தாது. பூமி சுத்தாடி என்ன செய்வோம்? நாங்கள் எல்லாம் பொலண்டு கொட்டு விழுந்துவோம். விழுந்து எங்க விழுவோம்? இந்த இதுல அந்த பட்டையில விழுந்துவோம். மேல பூமிக்கு மேல நாங்க இருக்கிறோம். பந்துல உருண்டுனா மேலான இருக்கிறோம். அப்ப சுத்தேக்கள் என்ன செய்யுது? அப்ப நாங்கள் அது அந்த ஈப்பு சக்தி கீழே வச்சு அமர்த்தி கொண்டு இருக்கு. அந்த இந்த ஈப்பு சக்தி இல்லைன்னா என்ன நடக்கு? நாங்க பொலண்டு எல்லாம் கொட்டுட்டு கீழே விழுந்தோம். இந்த கட்டடம் இருக்காது. இந்த சைக்கிள் வாகனங்கள் எல்லாம் பொலண்டு
கீழே கொண்டு போவோம். அதைத்தான் ஆண்டவர் என்ன செய்தார், நோவாவுடைய காலத்தில் அந்த வாட்டர் கனப்பியை பயன்படுத்தினார். ஏன், உலகத்தை அழிக்க போற 100 வருஷம் அவர்கள் பேழையை கட்டி என்ன செய்தார்கள், உலகம் அழிய போது ஐயா, இந்த சனம் எல்லாம் அழிய போது, வாங்கோ இந்த பேழையை உங்களுக்காண்டி கட்டுறேன், இதுக்குள்ள உள்ள வாங்கன்னு சொல்ல. அப்ப நோவாவை பார்த்து என்ன மாதிரி சொல்லியிருப்பார்கள் அப்பத்திய ஜனங்கள், மூடர்கள், வெறும் விசாரங்கள், இப்பதான் சொல்லி கொண்டிருக்காங்க கடைசி காலம் உலகம் அழிய போகுது, இந்த பெரிய உலகத்தை அழிக்கலாம்னு சிந்திச்சிருப்பாங்களோ இல்லையோ. கர்த்தர் என்ன செய்தார், 8 பேரை உள்ளே அணி போட்டு மிச்சம் எல்லாத்தையும் கதவை பிடி போட்டு என்ன செய்து விட்டார், பிடிச்சு அழிச்சு விட்டார். அப்ப கீழே இருந்து தண்ணீர் பூமியில இருந்து பிளந்தது, மேல இருந்து என்ன மதகுகள் பிளந்தது. அப்ப மேல இருந்து தண்ணி, அந்த தண்ணி ஆண்டவர் பயன்படுத்தி போட்டார். இப்ப 2வது ஓசோன் படலத்தை வைத்திருந்தார். ஓசோன் படலத்தில் யார் ஓட்டையை போட்டது, நாங்கெல்லாம் கொண்டு ஓட்டையை போட்டு விட்டோம். மீன் போறோம், எங்க போறோம், மேல போறோம். இப்ப இந்த வெலான் மார்க்ஸ் இப்ப 700 கிலோமீட்டர் போயிட்டாராம் அங்கால, இந்த சர்வதேச விண்வெளியிலிருந்து 700 கிலோ, இந்த நிலத்துல இருந்து 700 கிலோமீட்டர் சேட்டலைட் அனுப்பியிருக்கிறார். அதில் 7 பேரையும் அனுப்பியிருக்கிறார். அவர்கள் போய் நடந்தும் இருக்கிறாரு. அப்ப இந்த ஓசோன் படலம் ஓட்டா போட்டா சூரியன் வருமோ வராது, சூரிய கதிர்வீச்சுகள் வரும். அப்ப நாங்கள் என்ன செய்கிறோம், இது பைபிள்ல இருக்குது என்பதை என்ன செய்யவில்லை நாங்கள். நீங்கள் வேணுமென்று சொன்னால் வீட்டை போய் படிச்சு பாருங்கள். யோபு புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்தை முழுமையாக படிச்சு பாருங்கள். அங்கே அதுல என்னென்ன ஆண்டவர் எப்படி எல்லாம் அதை நிறுத்தினார் என்று சொல்லி அந்த புஸ்தகத்திலே முழுமையா இருக்குது. அது ஒரு, அதாவது இதோட சேர்த்தது அந்த கண்டுபிடிப்பு ஆராய்ச்சிகளோட சம்பந்தப்பட்ட அந்த அதிகாரம். அப்ப அன்பானவர்களே கவனியுங்கள், நாங்கள் உணர்வுள்ளவர்களாக இருக்கணும். இப்ப எங்களுக்கு எல்லாம் தேவை, வழியா கவனிக்கணும். ஒன்றும் கூட தேவை இல்லை என்று சொல்ல வரவில்லை, எல்லாம் தேவை. உணவு தேவை, உடுக்க உடை தேவை, இருக்க கதிர தேவை, எல்லாம் தேவை. ஆனால் ஆண்டவர் வரும் பொழுது நாங்கள் என்ன செய்யப்பட வேண்டும், அதுல பெண்ணுக்கு இருக்கிறத பார்த்து கொண்டிருக்க கூடாது. ஏனென்றால் அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்டவர்களால் அவர்கள் எடுத்துக்கொள்வார் ஆண்டவர். அப்ப நாங்கள் இங்க பின்னுக்கு பார்த்தோம், நான் வரையில் ஆண்டவர் பொறுங்க, என்னுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு வரேன், என்னுடைய பிள்ளையை கூட்டிக் கொண்டு வரேன், என்னுடைய அப்பா கூட்டிக் கொண்டு வரேன், அந்த டைம்ல என்ன செய்யலாது, ஆண்டவர் விட்டுட்டு போடுவார். நாங்கள் வாழ வேணும், அவரோட வந்து வாசம் பண்ணணும் மன்றத்துக்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், எங்களை எல்லாரும் ஒவ்வொருத்தரையும் அழைத்திருக்கிறார் அவருடைய ரத்தத்தினாலே. அப்ப அன்பானவர்களை கண்டுகொள்ளுங்கள். எப்படி என்று சொன்னால் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எரேமியா 5ஆம் அதிகாரம், எரேமியா 5ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம் 22, 21, 22 மாசி. எரேமியா 5ஆம் அதிகாரம் 21, 22. கண்கள் இருந்தும் காணாமலும் காதுகள் இருந்தும் கேளாமலும் இருக்கிற அறிவில்லாத ஜனங்களை கேளுங்கள். யாருக்கு பேசுறார் ஆண்டவர்? திருச்சபையாரை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் இது பேசுகிறதா, இது ஆண்டவர் அங்கே ஆலோசனை சொல்லவில்லை. வாசிங்கத்தில் எரேமியா 5ஆம் அதிகாரம் 21, 22 தம்பி, 21, 22 தம்பி வாசி இருப்போம். கண்கள் இருந்தும் காணாமலும் காதுகள் இருந்தும் கேளாமலும் இருக்கிற அறிவில்லாத ஜனங்களை கேளுங்கள், எனக்கு பயப்படாது இருப்பீர்களோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அலைகள் மோதியடித்தாலும் மேற்கொள்ளாத படிக்கும், அவைகள் இறைந்தாலும் கடவாத படிக்கும், கடக்கக்கூடாத நித்திய பிரமாணமாக சமுத்திரத்தின் மணலை எல்லையாய் வைத்திருக்கிறவராகிய எனக்கு முன்பாக அதிராதிருப்பீர்களோ என்று கேள்வி கேட்கிறார். அவருக்கு முன்பாக என்ன செய்ய, கடல் உங்களுக்கு தெரியும், அதாவது பூமியின் 75% வீதமான கடற்பரப்பு இருக்கு, 25% தான் நிலப்பரப்பு இருக்குன்னு சொல்றாரு. அப்ப 75% கடல். அப்ப என்ன செய்யப்படும், நோமலாவே உங்களுக்கு தெரியும் சுனாமி வந்து எப்படி எல்லாம் அள்ளி கொண்டு போனது. அப்ப கடலால மூடுறது அவருக்கு ஒரு பெரிய வேலை இல்லை. ஆனால் ஆண்டவர் அதை மணல் கொண்டு என்ன செய்ய வச்சிருக்கிறாராம், சுத்தி வர அணை கட்டி வச்சிருக்கிறார். அப்ப அவருக்கு நீங்கள் பயப்படாமல் இருப்பீர்களோ, அவருக்கு நீங்கள் என்ன செய்ய பாருங்க, அவருக்கு நீங்க துணிஞ்சு நிற்பீர்களோன்னு கேட்கிறார் ஆண்டவர். அப்ப எங்களால அது முடியாது. அவருக்கு நாங்கள் துணிஞ்சு நிற்கிறோம், அவனை கேள்வி கேட்கவும் என்ன செய்ய முடியாது, கேட்கவும் முடியாது. அப்ப அவர் ஏன் ஆண்டவரை இப்படி செய்கிறீங்கன்னு சொல்லி கேட்கவும் முடியாது. அப்ப அப்படியான ஒரு ஆண்டவரை நாங்கள் வைத்திருக்கிறபடிதான் அவர் எங்களுக்காகத்தான் என்ன செய்திருக்கிறார், எல்லாவற்றையும் செய்து முடித்து இருக்கிறார். அப்ப இப்ப இந்த கடைசி காலத்துல எவ்வளவோ காரியங்கள் நடக்கிறது. அப்ப இந்த ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் என்ன செய்யப்பட வேண்டும், மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்ப உலகத்தான் ஒருத்தன் வருவார். இப்ப நாங்கள் இப்ப வழியக்கிழங்க உலகத்தான் ஒருத்தன் வாரான்னா எங்கேயோ ஒரு இடத்துல அவர் என்ன செய்யணும், நாங்கள் எங்கள்கிட்ட இருந்து அது தகவல் போகணும் அவர்கிட்ட, அது பஞ்சமாயிருக்கலாம். இப்ப நாங்கள் ஆண்டவர் சொல்றோம் பஞ்சம் என்று சொல்லி விடுறார். உலகத்தான் சொல்றான் என்ன பொருளாதார பிரச்சனைகள். இதுதான் வித்தியாசம். ஆண்டவர் ஏற்கனவே எங்களுக்கு சொல்லி போட்டார் பஞ்சமன். அப்ப உலகத்தான் சொல்றான் அது பொருளாதார பிரச்சனைகள். இதுதான் இப்ப உங்களுக்கு இந்த நமியா நாட்டில் தெரியும், நமியா நாட்டு இதுல யூடியூப்ல பார்த்திருப்பீர்கள் அநேகமானவர்கள். அந்த நமியா நாட்டுல வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால் அங்கே உணவு இல்லை, சரியான பட்டினி, சரியான பஞ்சம் பண்ணா போல 300 யானைகளை என்ன செய்திருக்கிறார்கள், அடிச்சு ரச்சு சாப்பிடுவது. யானை ரச்சு சாப்பிடலாமோ, நாங்க சாப்பிடலாம்னு சொல்றோம்.
அவன் சாப்பிட்றது அரசாங்கம் கொடுக்குது. ஜானரச்சி 250 வரி குதிரை, 50 நீர் யானை, மொத்தம் 702 மிருகம் அந்த அரசாங்கம் என்ன செய்யுது? அடித்து மக்களுக்கு உணவாக 25 லட்சம் பேர் இருக்கிறார்கள். அதுக்கு உணவாக கொடுப்பதற்கு என்ன செய்கிறார்கள்? அப்போ நாங்கள் அசதியாக இருக்கிறோம் அன்பானவர்கள். அசதியாக இருந்தால் கர்த்தருடைய வேலையை என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. ஏன்? இப்போ கர்த்தருடைய வேலையை முழுப்பேரும் தான் செய்கிறோம். அப்படியே திருச்சபையில் இங்கே மட்டும் இல்லை, மாத்தானு உலகம் பூராகவும் என்ன செய்கிறோம்? முழுப்பேரும் தான் செய்கிறோம். அப்போ அது இதில் ஆம்பளை தான் செய்யணும், பொம்பளை தான் செய்யணும்ன்ற அவசியம் இல்லை, எல்லாரும் செய்யப்படும். அதுதான் அந்த ஆண்டோடைய நோக்கம். இப்போ நாங்கள் குடும்பத்தில் இருந்து எங்களை பிரிச்செடுக்கிறாருன்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் இருந்து பிரித்தது நாங்கள் 25-30 வருஷமாக சபையில் இருக்க வேணுமன்றதுக்காண்டி அல்ல. எங்களை ஊடாக அந்த குடும்பம் என்ன செய்யப்பட வேண்டும்? தன்னுடைய காரியத்தை கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். நான் இயேசு கிறிஸ்து, நான் என்னுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டேன் என்று நான் விசுவாசித்த நாங்கள் அதே மாதிரி அவர்களும் விசுவாசிக்கும்படியாக சொல்லி இருக்க வேண்டும். ரட்சிப்பு கர்த்தருடைய காரியத்தில் இருக்கு. அதுக்கும் எங்களுக்கும் தொடரல, சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டும். அப்ப நாங்கள் சும்மா இருந்து என்ன செய்வோம்? வசதியாக இருந்தால் என்ன நடக்குமா? நாங்கள் கத்தியை பிடிச்சி ஆட்டுவோம் இல்லை, சண்டைக்கு போய் கத்தியை பிடிச்சி அவரில் படாமல் இப்படி ஆட்டி கொண்டிருப்போம். அப்படி என்று வேதம் சொல்லுகிறது. எடுத்துக்கொள்ளுங்கள், எரேமியா 48ஆம் அதிகாரம் 10வது வசனம். எரேமியா 48:10 வாசிதம். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். இரத்தம் சிந்தாதபடிக்கு தன் பட்டயத்தை அடக்கிக் கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன். அப்ப கர்த்தருடைய வேலையை அசதியாக செய்கிறவன். எல்லாருக்கும் அசதி வரும், நிச்சயமாக எல்லாருக்கும் என்ன செய்யும்? அசதி வரும். ஆனால் அந்த டைமில் என்ன செய்யப்பட வேண்டும்? அந்த காரியத்தை செய்ய வேண்டும். நாங்கள் சும்மா எல்லாம் ஓடுகிறோம், எங்கேயோ எல்லாம் ஓடுறோம். கல்யாணம் விடண்டா ஓடுறோம், ஜாமத்திய விடண்டா ஓடுறோம், குடிபுறண்டா ஓடுறோம், எல்லா இடம் ஓடுறோம். ஏன் கர்த்தருடைய வேலையை மட்டும் செய்யாமல் இருக்கிறோம்? இப்போ எல்லாரும் செய்கிறன்ற என்ன அர்த்தம்? ஒரு தடவை எங்களோட வீட்டை சில நேரம் உங்களோட வீட்டையே வருவினம். யார் வருவினம்? உலகத்தில் இருந்து வேறு இடத்துல இருந்து வருவினம். உங்களோட கதைப்பதற்கு இங்கே போனால் கொஞ்சம் நல்லா பம்பல் அடித்து போட்டு வரலாம், 2 வருவினம். சில பேரில் இருக்குது தானே, பம்பல் அடிச்சுட்டு வரலாம், அவளுடைய கொஞ்சம் போனால் பொழுத போக்கி போட்டு வரலாம். அப்படி என்று வருவினம். அவைக்கு பிடிச்சி வச்சு தான் சொல்ல வேணும் சுவிசேஷம். அவையே அடுத்த பக்கத்துக்கு போக விடக்கூடாது. அடுத்த பக்கம் உலக பிரகாரமான காரியங்களுக்கு போக விடக்கூடாது. அப்போ அவர் என்ன செய்வாருன்னா, அவர் அடுத்த நாள் பார்ப்பார், உங்கள் போனால் பிரச்சனையாக போகணும். அவன் போனால் நெடுகளும் அதை பற்றி தான் சொல்லி கொண்டிருப்பான். அப்போ நான் என்ன செய்யலாம்? போகிறதுலேயும் பிரயோசனம் இல்லை. எனக்கு சம்பவங்கள் சிலது இப்படித்தான் நடக்கிறது. எனக்கு இருக்கிற சம்பவங்கள் இப்படி தான் நடக்குது. நான் வேலை செய்கிற இடத்துல என்ன நடக்கும்? வேலை செய்ய முதல்ல அநேகமாக என்ன செய்வார்ன்னு சொன்னால், அந்த வரிவினம் நல்லா காய்ச்சி கொண்டு வரிவினம். அப்போ காய்ச்சி கொண்டு வரைக்கும் நல்லா பழகின மனுஷர் தானே என்ன மட்டும் நானும் என்ன செய்கிறது? சில ஜூஸ்களை கொடுத்து விடுறது. காசு தரணும், நான் காசு பண்ணுறேன். அதுக்கு அப்புறம் அங்கே பக்கமே வேறாயிடும். ஏன்று நான் கொடுக்குறது அன்பின் நிமித்தமாக கொடுக்குறது. ஆனால் அவர்கள் என்ன செய்வாங்க? உங்கள் போனால் என்ன செய்வாங்க? இருந்தாலும் காசு வேண்டாது, இதை விட உங்கள் போகாமல் விடுவோம். புறா யோசிச்சு பார்த்தேன், அது புள்ள தான். நான் அன்பின் நிமித்தம் கொடுக்க போய் அந்த அடியோடு இல்லை வரா அப்படின்னா இனிமேலும் காசு பண்ணுறேன்னு நினச்சி கொண்டு இருக்கிறேன். இனித்தான் நான் அந்த முடிவு எடுக்கிறேன். பிள்ளைகிட்டல அப்போ அதான் கவனிச்சுக்கொள்ள முடிவு. நீங்கள் வேற இல்லை, அச்சா நீங்கள் குடிச்சிட்டு இல்லை வேற இல்லை புறா. அப்போ காசு பண்ணுறா இல்லைன்னு போட்டு வருதல் இல்லை. அப்போ அதால் நீ என்னடா காசை மாட்டி விட்டா ஜோலி வரா ஏன்னா அப்படிதான் நினைச்சு கணவர் அப்படி செய்கிறார். 1-2 நிறைய பேர் அப்படி தான் வரா. நான் கொடுக்குறது சகோதர நிமித்தம், அன்பின் நிமித்தமாக கொடுக்குறது. அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த காசு பண்ணுறது இல்லையே. அதே மாதிரி தான் சுவிசேஷம். இங்கே போனால் பம்பல் அடித்து கதைச்சு கொண்டு இருக்கிறதுக்கு இந்த கூட்ட போனால் சரி வராது என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட வேண்டும். மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னால் அவர்கள் என்ன செய்வார்கள்? சும்மா வீணடிக்கிற கதைக்கு என்ன செய்ய மாட்டார்கள், அங்கே உள்ளே பிரவேசிக்க மாட்டார்கள். அன்பானது அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும், இந்த கடைசி காலங்களில் என்னோட தீமோத்தேயு எடுத்துக்கொள்ளும் 3ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5-7 வரைக்கும் வாசிக்கிறோம். தேவ பக்தியின் தேசத்தை தரித்து அது பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் நீ விட்டு விலகு. பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். இந்த வசனத்தை நீங்கள் திருப்பி வாசித்து பாருங்கள் அன்பானவர்களே. அங்கே நாங்கள் எவ்வளவுதான் கற்றுக் கொடுத்தாங்க, திருச்சபையில் எவ்வளவு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறார்கள் ஆண்டவர்கள். ஆண்டவர்கிட்ட கடைசி காலம் ஆண்டவர் வரப்போறார் என்று சொல்லி நாங்களும் என்ன செய்கிறோம்? வீடு வீடாக திருச்சபைக்காரரும் போகிறார்கள். இங்கே இல்லை அனைவரான திருச்சபைக்காரர்
ஒவ்வொருத்தரும் வந்து வீடு கூட செய்கிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் உணர்வில்லாமல் இருக்கிறார்கள். ஏன் அதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள் சொல்லப்படுகிறது. அப்போ அதுக்குத்தான் ஆனால் கூடுதலாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களையும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. அடுத்த 7வது பாருங்கள். எப்பொழுதும் கற்றதும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராமல் இருக்கின்ற பெண் பிள்ளையுடன் வீடுகளில் என்ன செய்கிறார்கள்? என்ன செய்கிறார்களாம்? நேரத்தை கழிக்கிறார்கள். அப்போ அங்கே என்ன வேலை? அங்கே ஒரு வேலையும் இல்லை. ஆனால் அவர்கள் சத்தியத்தை அறியாதவர்கள் உலக பிரகாரமாக இருக்கிற ஒரு வீடு வழியே போய் என்ன செய்வார்களாம்? தேவ பிள்ளைகள் அங்கே போய் இருந்து மினப்படார். அதுலேயும் போதிக்கிறவர்கள் என்ன செய்யறாங்க? ஆண் பிள்ளைகள் வேண்டாம் கூட போகும் நம்ம அங்கே. அப்போ ஒரு விஷயத்தை கவனியுங்கள். இது கடைசி காலம், எச்சரிப்பாக இருக்க வேண்டிய ஒரு காலத்திலே நாங்கள் இருக்கிறோம் அன்பானவர்களே. அப்போ அது எந்தெந்த இடம் எப்படியான இடம் என்றதை நாங்கள் சூழலை அறிந்து போக பழகிக்கொள்ள வேண்டும். இது ஏனென்றால் இது இலகுவான முறையில் என்ன செய்யப்படும்? நாங்கள் விழுந்து போய்விடுவோம். என்றால் ஆதாம் என்ன செய்தார்? ஆதாமுக்கு ஆண்டவர் கூப்பிட்டு, ஆண்டவர் எங்களுக்கு பைபிள் வாத்தியா தான் தாரு. அப்போ அவரே நேர இருந்து கூப்பிட்டு ஆதாமுக்கு வகுப்பு நடந்தது. இப்படி இப்படியப்பா செய், இப்படித்தான் செய்ய வேண்டும், நீ அங்கே இந்த தோட்டத்தை வடிவாக பாதுகாக்க வேண்டும். அப்போ ஆதாமே ஏவாலே இல்லை. அப்போ எல்லாம் பாதுகாக்கணும்னு சொல்லி கொண்ட தோட்டத்தில் விட ஒரு படிப்பு. அப்போ வடிவா அவர் ஆதாமுக்கு என்ன செய்திருப்பார்? ஏவாளுக்கு ஆதாம் வந்து வடிவா தான் படிப்பிச்சிருப்பார். படிப்பிச்சும் கூட என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அவருடைய தன்னுடைய இதை வந்து அங்கே மீறி விட்டார். தோட்டத்தை பாதுகாக்கும்படியாக சொல்லப்பட்ட அந்த காரியத்தை அவர் இழந்து விட்டார். பாம்பு வந்து மரத்துக்கு மேலே ஏறிவிட்டார். நித்திய ஜீவனுக்கு மேலே, நித்திய அந்த அந்த என்ன புசிக்கக்கூடாத கனிக்கு மேலே ஏறிவிட்டார். வேறு பாம்பு என்ன செய்தது? ஏவாளை வஞ்சித்து விட்டார். ஏவாளை வஞ்சித்து இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? அப்போ வஞ்சிப்போல்ன்றது எல்லாரும் நீங்கள் நீதிமன்றம் 6ஆம் அதிகாரம் 22, 23வது வசனத்தை பிறகு கொண்டே வாசித்து பாருங்கள். அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் எச்சரிப்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொன்றும் அங்கே மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. அன்றானவர்களே அங்கே தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு வருவார்கள். எவ்வளோ பேர் இன்றைக்கு அநேகமாக திரிகிறார்கள். அங்கே சில ஊழியக்கார இடங்களுக்குள்ள போய்களை அவர்கள் சொல்லிக்கலாம் சில கவலையாக இருக்கும். ஏன்னா சும்மா ஒரு ஊழியம்ன்றது 2 பேர் சேர்ந்து போக வேண்டும். ஒரு ஆள் தனியாக என்ன செய்யக்கூடாது? ஊழியங்களுக்கு போகக்கூடாது. ஆனால் தனியாக போகிறார்கள் ஊழியர். என்ன துணிச்சல்ல போகிறார்களோ தெரியாது. எப்படி அவர்கள் ஊழியம் செய்ய முடியும்? ஒரு காரியம் உள்ளே அங்கே அவள் இருக்கிற சூழல்கள் எப்படி இருக்கும் எங்களுக்கு தெரியாது. ஒரு வீட்டை போய்க்குள்ள எப்படி இருக்கணுமோ தெரியாது. அப்போ அந்த சூழல்கள் எல்லாத்தையும் நாங்கள் விட்டுட்டு என்னென்று தனியாக ஊழியத்துக்கு போகலாம். பொம்பளையோ ஆம்பளையோ என்ன செய்ய முடியாது, தனியாக போகக்கூடாது. 2 பேர் சேர்ந்து ஆண்டவர் என்ன செய்தார்? 2 பேராக என்ன செய்தார்? அனுப்பி விட்டார். அப்போ தனியாக போய்க்குள்ள எவ்வளோ பிரச்சனை வரும்ன்றதை அன்பானவர்களே அறிந்து கொள்ளும். அப்போ இதுவும் என்ன? இப்போ கடைசி காலத்தின் உச்சமாக வந்து விட்டது. அப்போ இந்த கடைசி காலத்தில் இன்னும் நடக்கிறது. அப்போ நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் அன்பான. இப்போ என்னடா அங்கே உங்களுக்கு தெரியும், இப்போ சில அநேகமாக எல்லாருக்கும் தெரியும், எங்களோட திருச்சபைக்காரருக்கு ஆண்டவர் சொல்றார் சில பேசாது சில பேசாது சில பேசாதன்னு ஒன்று சொல்லி கொண்டு வந்த ஆண்டவர் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? சிலை பேசும் என்று சொல்லிப்பட்டார். இப்போ அநேகமான சிலைகள் என்ன செய்யப்படுகிறது? பேச வலிக்கிறது. இப்போ அன்றைக்கு தேவைகளை வந்து ஐஸ்வர்யமாகிறார். உங்களுக்கு அடிக்கடி சொல்றேன் நான், தேவைகளை வந்து ஐஸ்வர்யம் நாங்கள் ஆக்கினபடினால் ஐஸ்வர்யம் என்ற அந்த சொல்லை ஆண்டவருடைய ஐஸ்வர்யத்தை தேவைகள் மீது செலுத்தி விட்டார்கள். ஒவ்வொரு தேவைகள், அதாவது எங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதிலே கொண்டு அந்த ஐஸ்வர்யத்தை என்ன செய்திருக்கிறார்கள்? செலுத்தி விட்டார்கள் அன்பானவர்களை. செலுத்தினபடியினாலே இப்போ என்ன நடக்குன்னு சொன்னால் எது ஐஸ்வர்யம், எது தேவனுடைய ஐஸ்வர்யம், எது உலக பிரகாரமான ஐஸ்வர்யம், தேவைகள் எது சொல்லி அங்கே 2ஐயும் பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒன்று சென்று விட்டது உலகத்தில். நான் தேவன் பிரித்து தான் வச்சிருக்கிறார். தேவன் ஏதோ ஒரு கட்டத்தில் தனக்குரிய பிள்ளைகளை எடுத்து தான் வச்சிருக்கிறார். அப்போ அதுலேயும் இப்போ அந்த கடைசி காலத்தில் என்ன செய்யப்படுமாம்? உங்களுக்கு நான் அந்த சில காரியங்களை உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன், கவனியுங்கள். அங்கே கடைசி காலத்தில் என்ன செய்யப்படுமாம்? சிலை பேசும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ அநேகமான சிலை பேச வலிக்கிட்டு விட்டது. இந்த சிலையை கவனியுங்கள். திருச்சபைக்குள்ள என்ன செய்யுது? உங்க போதிக்க வெளிக்கிடுது. அடுத்தது கவனியுங்கள் அன்பான. இதுவும் இதென்ன இது நீங்க நினைக்காங்க இதெல்லாம் சும்மா பைபிள், இது பைபிளில் சொல்லப்பட்டது அப்படியே என்ன செய்யப்படுகிறது? ஆண்டவர் சொன்னார் சபையிலே ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள், பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11-12 சொல்றார், உபதேசம் பண்ணவும் புருஷர் மேல் அதிகாரம் செலுத்தவும் நான் ஸ்திரியானவளுக்கு உத்தரவு கொடுக்கறது இல்லைன்னு சொல்றேன். அப்போ கொடுக்கிற இல்லாண்டு இப்போ என்ன கொடுத்தவன் இந்த பாருங்க, இந்த நாங்கள் செய்கிற அந்த திருவிருந்தை எவ்வளவு கேவலப்படுத்தி வச்சிருக்காண்டு பாருங்க. இப்போ கடைசியாக நடந்த ஒலிம்பிக் போட்டியில் பாருங்க, நாங்கள் செய்கிற திருவிருந்தை ஜெர்மனி நாட்டுக்காரன், அதாவது பிரான்ஸ் நாட்டுக்காரன் கேவலப்படுத்தி வச்சிருக்கான். ஜட்டியோட ஏறி நிற்கிறான் மேசைக்கு மேலே, அப்பத்தின் மேசைக்கு மேலே.
இது பெரிய பெரிய ஒரு எதிர்பார்ப்பு விட்டுது இப்போ கிறிஸ்தவர் மத்தியில். எவ்வளவு பெரிய ஒரு கேவலமானது தான் எங்களோட ராபோஜனத்தை நாங்கள் எடுக்கிற உடன்படிக்கைய ஒரு பிசாசானவன் கேவலப்படுத்துகிறான். மிகப்பெரிய பல வசதி படைச்சவங்க சாதாரணமா எங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஏன்னா அந்த பாருங்க எப்படி ஏறி இருக்கு, அங்க பாருங்க கட்டியோட ஏறி இருக்கான், படுத்துருக்கிறான் அப்பத்துக்கு மேல். இவர்களுக்கெல்லாம் என்ன தண்டனையா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அப்ப இதைத்தான் சொல்ற அன்பானவர்கள், மிக கவனம். இது கடைசி காலத்தின் உச்சம். திருவிருந்த நாங்கள் எடுக்கிற பயத்தோடு பக்தியோடு எடுக்கிற திருவிருந்து என்ன செய்கிறார்? கேவல படுத்துகிறார். இதெல்லாம் பைபிளா இருக்கு. தானியேல வாசிங்க 11ஆம் அதிகாரம் 37வது வசனம். தானியேல் 11ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 37வது வசனம் வாசிங்க. தானியேல் வாசிதம். வாசிங்க 11:37. அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும் ஸ்திரீகளின் சிநேகத்தையும் எந்த தேவனையும் மதியாமலும் எல்லாவற்றிற்கும் தன்னை பெரியவனாக்கி அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்திலே கணம் பண்ணி தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை பொன்னினாலும் வெள்ளியினாலும் ரத்தினங்களினாலும் உச்சிதமான வஸ்துக்களினாலும் கணம் பண்ணுவான். அவன் அரணிப்பான கோட்டைகளுக்காகவும் அந்நிய தேவனுக்காகவும் செய்வது என்னவென்றால் அவைகளை மதிக்கிறவர்களுக்கு மகா கணம் உண்டாக்கி அவர்கள் அநேகரை ஆளும்படி செய்து அவர்களுக்கு தேசத்தை கிரயத்துக்காக பங்கிடுவான். எந்த ஒரு தேவனையும் அவன் இனிசிய மாட்டான். இப்போ நான் உலகத்துல உண்டாக்கி வச்சிருக்கின்ற உலகக்காரர் உண்டாக்கி வச்சிருக்கின்ற சில வழிபாடையும் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். மகிமைக்குரிய தேவன் அவரையும் என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்ப அவருக்கு சமமாக இவன் தான் என்ன செய்ய போறான்? பிசாசு, கடைசி அவர் அந்தி கிறிஸ்து, அவன் தான் என்ன செய்ய போறான். இப்ப அதைத்தான் தன்னை வணங்கும்படியாக இப்ப என்ன செய்யறான்? வெளிநாடு, இப்ப இந்திய நாடுகளும் வெளிநாடுகள்லாம் இந்த உக்கிரம் நடக்குது. அப்ப தன்னை வணங்கும்படியாக என்ன செய்கிறான்? ஒரு கடவுளை ஏற்படுது. இப்ப கடவுள்கிட்ட போய் நாங்கள் கேட்போம். இப்ப உலக பிரகாரமா நாங்கள் ஜெபம் பண்ணி கேட்கிறோம், ஆண்டவரே எங்களுக்கு இது செய்யும், எங்களுக்கு பொருளாதார பிரச்சனையை தீரும், இல்ல பண பிரச்சனை தீரும்னு சொல்லி நாங்க என்ன செய்யறோம்? ஜெபம் பண்ணி கேட்கிறோம். உலகக்காரன் போய் என்ன செய்யறான்? அங்க அவர்கள் விக்கிரகத்துல ஒன்று விக்கிரகத்துல போய் அவர்கள் என்ன செய்யறாங்க? அங்க போய் கேட்டு ஒன்று இருப்பாங்க, நேர பார்க்க மாட்டார், கீழே பார்ப்பார் நேர. இப்ப ஜெர்மனியில என்ன செய்திருக்கிறார்கள்? அந்த நீங்கள் என்னத்தை கேட்குறீங்களோ அதுக்கு பட்டுநலை அமர்த்தி போட்டு அந்த பட்டுநலை வச்சுட்டு அந்த பட்டனை நீங்க அமர்த்த வேண்டியா. உங்களுக்கு என்ன தேவை என்று சொல்லி அந்த பட்டனை அமர்த்தினா உங்களை என்ன செய்யும்? அந்த அந்த ரோபோ ஆசீர்வாதம் உங்களை தருமா? தமிழ்ல கதைக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்க. சாதாரணமா நீங்க என்ன கேட்பீங்க? சாதாரணமா என்ன அரிசி பண்ண காதில் போய் கேப்பீங்களோ கேட்க மாட்டேங்க, அது தராது. என்ன செய்வீங்க? கேட்பீங்க. அப்ப உங்களுக்கு எப்படி எல்லாம் திருப்புறான்னு பாத்தீங்களோ இப்படித்தான் திருப்புவான். அப்ப இதைத்தான் அவன் தன்னுடைய ஸ்தானத்துல என்ன செய்யறான்? இப்போ உண்ட நீங்க அங்க இப்ப முதல் நாங்கள் மேல வணங்குறோம், கீழே உள்ளவன் மற்றதை வணங்குறான். இப்ப ரெண்டையும் சேர்த்து என்ன செய்வான்? தன்னை வணங்கும்படியாக சகல காரியங்களையும் செய்து கொண்டு வருகிறான் அன்பானவர்கள். அப்ப இதைத்தான் நாங்கள் சொல்றோம். இது இன்னொரு கடவுள் இருக்கு, இங்க ஒரு கடவுள். இந்த பாருங்க, இதான் கொண்டு வந்து நான் வச்சிருக்கிறோம்.
இங்கே கும்பிடுறாங்க உண்டியல் எங்க ஆசை போட்டு இரும்பு அதான் புகழ் நம்ம இது தமிழ் அடங்கு கடவுளா பக்கத்தில் அடங்கு. அப்போ மனுஷத்தன்மை ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தையா விளையாக்க போகணும். ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவர் சொன்னார். இதுல இருந்து கிட்டத்தட்ட 2700 வருஷத்துக்கு முன்பு ஏசாயா 48ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல சொன்னார் என்னவா, நெத்தி வெண்கலமாகவும் பிறடி இரும்பாகவும் இருக்கு. அப்பயே ரோபோ பற்றி சொல்லியிருக்காரு. அப்ப இப்ப எங்கட காலத்துல என்ன செய்யப்படுகிறது, ரோபோ பேசுகிறது அன்பானவர்கள். அப்ப இதைத்தான் நான் சொல்றேன், கடைசி காலத்தினுடைய உச்சத்துக்கு நாங்கள் வந்து விட்டோம்.